ஃபேக்டரியில சில பிரச்சனை. நேத்து ஒர்க்கர்ஸ்க்கும் எனக்கும் தகராறு. என் வேலையை ரிசைன் பண்ணலான்னு நான் யோசிக்கிறேன். நானும் நீ ஜெய்ப்பூருக்கு வந்ததுல இருந்து பாக்குறேன். ஆபீஸ், ஃபேக்டரி, வீடு, கோயில் மிஞ்சி போனா சோகம்னே இருந்துட்ட. உனக்கு கொஞ்சம் கூட ரசிப்பு தன்மையா கிடையாது. இங்க ரசிக்கிறதுக்கு எவ்வளவு நல்ல விஷயங்கள் எல்லாம் இருக்கு தெரியுமா? என்னென்ன ரசனையே இல்லாத முண்டம் நினைச்சிட்டீங்களா? நான் உன் வார்த்தையை நம்ப மாட்டேன். அப்போ நாளைக்கு நீ என் கூட வரப்போற, ஒவ்வொரு இடமா காட்ட போற, உன் ரசனைய நான் பார்க்க போறேன். டீகே? ஓகே. சிவப்புலோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. சிவப்புலோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. அம்மம்மா அம்சமா ஆன மேல போறாம்மா, கஞ்சாட கைஜாட காட்டி காட்டி போறாம்மா. ராஜஸ்தானி சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு தேரு. சிவப்புலோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது. மலையோரம் மலையோரம் மனம் அலையுது கரையோரம், விளையாடும் விளையாடும் எங்கள் தமிழக கவி பாடும். மலையோரம் மலையோரம் மனம் அலையுது கரையோரம், விளையாடும் விளையாடும் எங்கள் தமிழக கவி பாடும். எந்த ஊரு காத்து வந்து இந்த ஊரில் வீசுதடி, ஒட்டகத்தில் ஏறிக்கிட்டு ஊரை சுத்தி காட்டுதடி. எட்டு கட்ட மெட்டு கட்டி என்ன பாட்டு நான் பாட, சங்கதிகள் ஒன்று ரெண்டு எங்கே எங்கே நான் போட. ராஜஸ்தானி சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு தேரு. சிவப்புலோலாக்கு குலுங்குது குலுங்குது, மூக்கில் புல்லாக்கு ஜலிக்குது ஜலிக்குது. அழகுகள் தொடும்பானம், தொலை தூரம் தொலை தூரம் தினம் கனவுகள் நடை போடும். தொடுவானம் தொடுவானம் இந்த அழகுகள் தொடும்பானம், தொலை தூரம் தினம் கனவுகள் நடை போடும். சுத்தி சுத்தி என்ன சுத்தி சுற்றுறாள சின்ன குட்டி, முத்து முத்து பல்ல காட்டி
முத்தமிடும் வெள்ள கட்டி பொட்டழகு நெத்தியிலே பித்து கொள்ள வைக்காதா கட்டழகு ஊசி கொண்டு குத்தி குத்தி தைக்காதா ராஜஸ்தானி சின்ன பொண்ணு ஏங்குது ஏங்குது கொம்பு தேடு சிவப்பு நூலாக்கு குலுங்குது குலுங்குது மூக்கி புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது சிவப்பு நூலாக்கு குலுங்குது குலுங்குது மூக்கி புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது அம்மம்மா அம்சமா ஆன மேல போறம்மா கஞ்சாட கைஜாட காட்டி காட்டி போறம்மா ராஜஸ்தானி சின்ன பொண்ணு எங்குது எங்குது கொம்பு தேனு சிவப்பு நூலாக்கு குலுங்குது குலுங்குது மூக்கில் புல்லாக்கு ஜொலிக்குது ஜொலிக்குது ஐயா நாய் மாதிரி உழைக்கிறேன் ஒரு 4 நாள் கண்ணில் கட்ட மாட்டீங்களே. டேய் ஒரு 8 அண்ணா எடுத்து அவன் கண்ணில் காட்டி டப்பாவில் போடுறா பாத்துக்க. அது இல்லையா சம்பளத்து. சம்பளமா? ஆமா என்ன திடீர்னு சம்பளம்? வந்து அம்மாவுக்கு உடம்பு சரியில்லையா. சரி. தங்கச்சி வயசுக்கு வந்துருச்சையா. பாட்டி வேற ரொம்ப சீரியஸா இருக்காங்க. ஓ உனக்கு அத்தை மாமன்லாம் யாரும் கிடையாதா? இருக்காங்க, அத்தை கருமா இருக்காங்க. இருப்பாளுகடா. அது என்னடா அது எங்கிட்ட வந்து வேலைக்கு சேர்ந்த உடனே உங்க தங்கச்சி வயசுக்கு வந்துறாளுங்க, அம்மாளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுது, அத்தைக்கு வந்து பிரெக்னன்ட் ஆயிராளுங்க, மத்த முதல்ல சும்மாவே இருக்காளுங்களே. உனக்கு அவசியமா சம்பளம் வேணுமா? ஆமையா. கட்டாயமா? ஆமையா. டேய் ஒரு 10,000 ரூபாய். நாங்களே இவ்வளவு நாள் அடுப்புல நெருப்பாக வரோம், ஒரு 10 ரூபா சேர்த்து தர மாட்டீங்களா? என்னடா 2 பேரும் தொழிற்சங்க ஆரம்பிக்கிறீங்களா? ஆரம்பிப்போம். இந்தா முதலாளி நீங்க நீரோடு வாங்கணும் முதலாளி. இந்தா என்ன பாக்குற? டெலிபோன் பில்றா 3500 ரூபாய் கட்டணும். இது மளிகை கடை பாக்கி. இந்த பேப்பர்கார பால்காரனெல்லாம் செட்டில் பண்ணினா ஒரு 55 ரூபா மிச்சம் இருக்கும். அதை எடுத்துட்டு நீ திரும்பி வந்தீங்கன்னா உனக்கு என்ன சம்பளங்கிறதே நான் முடிவு பண்ணணும். புரியுதா? போ. டேய் ஒரு நல்ல பாட்டா போடுறா. 4 பேர் பாட்டை கேட்டாவது கடைக்கு வர வேணாமா? சரிங்க. நல்ல லவ் சாங்கா போட போட. என்ன இன்னும் எண்ணிட்டு இருக்க? இல்ல அங்க போய் கொஞ்சம் கூடாதுல்ல. வெரி குட். என்ன பாட்டு? ரொம்ப டச்சிங்கா இருக்கு. இல்ல? ஆமா நான் போறேயா. டேய் ஒரு இடத்துக்கு போகும்போது போயிட்டு வர்றங்கன்னு சொல்லணும்டா. இல்லையா நான் போறேயா. அப்படியா? ஆமாய்யா. சரி போ. உன் கதை முடியும். ஏண்டா டேய் ஒருதலை ராகத்துல என் கதை முடியும் நேரம் இதுன்னு டி ராஜேந்தர் எவ்வளவு அழகா எழுதியிருக்காரு. நீ ஏன் உன் கதை முடியும் நேரம்னு பாடுற? நான் அப்ப பண்ணதும் சரிதாங்க. சரி நீங்க இப்ப சொல்றதும் சரிதாங்க. அப்படியா? ஆமாய்யா. சரி போ. என் கதை முடியும் நேரம் இது என்பதை சொல்லும் ராகம் இது. இருக்கிறதுல காஸ்ட்லியான சிகரெட் கொடுங்க. இந்தாங்க. நோ டிப்ஸ்.